Dear students, good morning to all. Non-trade verbs பார்த்துருக்கோம் level 4. Non-trade verbs என்னென்ன அர்த்தம் கொடுக்கும், சென்டென்ஸ் எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்துருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 28, 29, 30 பார்த்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்மே நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்காக இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்னோட ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆல் ஆஃப் யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் அவர் கிளாஸ் அப்படின்னா ஐ ஹவ் கிவன் த ஃபோன் நம்பர். ஃபோன் மட்டும் கேட்டுட்டு வாங்க. ரெகுலர் கிளாஸஸும் உண்டு, ஆன்லைன் கிளாஸஸும் உண்டு. ஐ எம் அட் காஞ்சிபுரம். So students near Kanchipuram can join. It will be very easy for them. Sir, for other students who are very far away from Kanchipuram can join the classes if they wish. Online classes join பண்ணலாம். அல்ல வீடியோ பாருங்க பார்த்தாலே போதும். நம்மள்ட்ட ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு we send materials, work book அனுப்புறோம். அதில் they will watch a வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்க சென்டென்ஸ் எல்லாம் இதேமாதிரி சென்டென்சஸ் எல்லாம் சிமிலர் சென்டென்சஸ் will be there. பார்த்துட்டு ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு between 8 PM and 10 PM ராத்திரி 8லேயே 10 சென்டென்ஸ் படிச்சு காட்டுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் பை ஒன். ஐ ஷுட் மேக் கரெக்ஷன்ஸ். சரி, இப்போ கிளாஸ் போகலாமா? ஒன்ஸ் அகைன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 28, 29, 30 பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 1, 2 டிஃபர் ஆச்சுன்னா சார் மேலே கோச்சுக்காதீங்க. புரியுதா? எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 1, 2 டிஃபர் ஆச்சுன்னா சார் கிட்ட கோச்சுக்காதீங்க. நான் இப்போ தான் 52 வயசுக்கு மேலே தான் சிஸ்டம் கற்றுட்டுருக்கேன், டைப் பண்ண கற்றுட்டுருக்கேன், இன்னும் எடிட்டிங் சரியாக கற்றுக்கல. அதனால் பேஜ் நம்பர்ஸ் மாறி இருக்கும். சார் மேலே கோச்சுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? ரைட். போன சாப்டர் மாதிரியே தான், ஆனால் ஃபார் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் மேலே எழுதிக்க பாருங்க. டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வெவ்வேறையாக இருந்தால் சென்டென்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்றத பார்க்க போறோம். செல்வது, சென்றது. செல்வதுன்றது பிரசன்ட் சப்தத்தை கொடுக்கும், சென்றதுன்றது பாசன் சப்தத்தை கொடுக்கும். எக்ஸாம்பிள்ல வந்து ரன்னிங்னு கொடுத்துருப்பேன், ரன்னுன்ற வார்த்தை கொடுத்துருப்பேன். சார் ரன்னுன்னா ஓடுதல் தானே சார், செல்லுதல் வராது அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப காரியமாக ஃபோன் பண்ணி கேட்பான். டோன்ட் ஆஸ்க் such irrelevant questions and irrelevant doubts. நம்ம ஜெனரலாக தமிழில் பேசும்போது பஸ்ஸில் ரொம்ப வேகமாக போகுதுப்பா பார்த்து வாங்க அப்படின்வோம். பஸ்ஸு போதானே, ஓடுது, ரன். புரியுதா? அதனால தமிழில் பிராக்கெட் எழுதிக்க பாருங்க. ஓடுவது, ஓடியதுன்னு எழுதிட்டேன். புரியுதா? செல்வது, ஓடுவது, சென்றது, ஓடியது. செல்வதுன்றதுக்கு இங்கிலீஷில் டு ரன் அல்லது ரன்னிங். சென்றது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நான் ஒர்க்கு to have run, having run. To have அல்லது having போட்டா பக்கத்துல V3 தான் போடணும். V3 means past participle. run ஓட past participle run, ran, run. அதனால தான் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி தராங்க? verb present tense, past tense, past participle மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மனப்பாடம் பண்ணி வச்சிட்டு போனா it will be helpful for us in our higher classes to write or speak sentences without making grammatical errors. அதுக்காக தான். புரியுதா? சரி, கிளாஸ் போலாமா? வாகனங்கள் நெரிசலான சாலைகளில் வேகமாக செல்வது போக்குவரத்து காவலர்களை எரிச்சல் ஊட்டுகிறது. அது என்ன சார் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இதுல 2 வாக்கியம் இருக்கு. நம்ம லெவல் 4 முழுக்க பார்க்கலாம். சிம்பிள் சென்டென்சஸ். ஒவ்வொரு சாப்டருக்கு ஒவ்வொரு சென்டென்ஸையும் 2 வாக்கியமா அல்லது 3 வாக்கியமா பிரிக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை 2 வாக்கியமா பிரிக்கலாம். வாகனங்கள் நெரிசலான சாலைகளில் வேகமாக செல்கின்றன. செல்வதுன்றது பிரசன்ட் டென்ஸ், அதனால செல்கின்றன புரிஞ்சுக்கிறோம். அது போக்குவரத்து காவலர்களை எரிச்சல் ஊட்டுகிறது. ஸோ 2 வாக்கியம் இருக்கா? வேகமாக செல்வது எது? எவை வேகமாக செல்கின்றன? வாகனங்கள். ஸோ ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு மெசேஜுக்கு சப்ஜெக்ட் வாகனங்கள். போக்குவரத்து காவலர்களை எரிச்சல் ஊட்டுகிறது. போக்குவரத்து காவலர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். ஸோ இது அடுத்த சென்டென்ஸ். அதுக்கு சப்ஜெக்ட் போக்குவரத்து காவலர்கள். ஸோ வெவ்வேறு சப்ஜெக்டாக இருந்தால் யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெறும் நெரிசலான சாலைகளில் வேகமாக செல்வது போக்குவரத்து காவலர்களை எரிச்சல் ஊட்டுகிறதுனா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். அப்போ இந்த வெஹிக்கல்ஸ்ன்ற வார்த்தை வராது. ரன்னிங் ஃபாஸ்ட் அலாங் கன்ஜஸ்டட் ரோட்ஸ்
irritates the traffic police. Irritates, third person, singular, present tense. சார் vehicles plural தான் கேட்காதீங்க. இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஓடுவது அல்லது செல்வது அதுதான் சப்ஜெக்ட். வாகனங்கள் சப்ஜெக்ட் கிடையாது. புரியுதா? அப்போ போக்குவரத்து சாலை நெரிசலான சாலைகளில் வேகமாக செல்வது போக்குவரத்து காவல்களை எரிச்சல் ஊட்டுகிறது அப்படின்னா ஒரே சப்ஜெக்ட் தான். ஆனால் சென்டென்ஸ் எப்படி பாருங்க, வாகனங்கள் நெரிசலான சாலைகளில் வேகமாக செல்வது போக்குவரத்து காவல்களை எரிச்சல் ஊட்டுகிறது. அப்போ வெவ்வேறு சப்ஜெக்ட் வெவ்வேறையாக இருக்கிறதுனால இங்கிலீஷ் எழுதும் போது அந்த சப்ஜெக்டை போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். சப்ஜெக்டை போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். வாகனம் அப்படின்னா வெஹிக்கிள் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். லெவல் 1 நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. லெவல் 2 ஸ்பாட் ஜெனரேஷன் சொல்லி கொடுத்துருக்காரு. வெஹிக்கிள்ஸ்ன்றது ப்ளூரல் எஸ்ல முடிகிற ப்ளூரலாக இருந்ததுன்னா எஸ்ஸுக்கு வெளியில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு அப்படியே விட்டுடணும். எஸ்ஸுக்கு வெளியில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு இன்னொரு எஸ் எல்லாம் போடக்கூடாது. புரியுதா? டவுட் வந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வெஹிக்கிள்ஸ் ஓடுவது செல்வது ரன்னிங் ஃபாஸ்ட் along congested roads. வாகனங்கள் நெரிசலான சாலைகளில் அல்லது சாலைகளின் வழியே வேகமாக ஓடுவது அல்லது செல்வது போக்குவரத்து காவலர்களை எரிச்சல் ஊட்டுகிறது. பாஸ்ட் எப்படி இருக்கும்? ஓடியது அல்லது சென்றது அப்படின்னு இருக்கும். என்ன ரொம்ப கோபமாக இருக்காங்க டிராஃபிக் போலீஸ்லாம் அப்படின்னு கேட்டால் சொல்லுவோம், கண்ணாமனா வேகமாக போகிறாங்கப்பா, அது அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? செல்வது அப்படின்னா ப்ரெசன்டென்ஸ் அர்த்தத்துக்கு கொடுப்போம். மெயின் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரெசன்டென்ஸில் வரும். இன் ஜென்ரல் சபார்டினேட் கிளாஸ் இருக்க டென்ஸே தான் மெயின் கிளாஸ் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அல்லது ஃப்ரேஸ் இருக்க டென்ஸே தான் மெயின் கிளாஸ் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இன் ஜென்ரல் நான் சொல்கிறது. வாகனங்கள் நெரிசலான சாலைகளில் வேகமாக செல்வதற்கு பதிலாக சென்றதுன்னு போட்டு பார்க்கணும். சென்றதுக்கு இங்கிலீஷ் என்ன? டு ஹாவ் ரன் அல்லது ஹேவிங் ரன், அதாவது ஓடியது. சாரி. வாகனங்கள் நெரிசலான சாலைகளில் வேகமாக ஓடியது. ஓடுவதுன்னா பிரசன்ட் டென்ஸ், ஓடியதுன்னா பாஸ்ட் டென்ஸ். ஓடியது போக்குவரத்து காவலர்களை எரிச்சல் ஊட்டியது. எரிச்சல் ஊட்டிக்கிறது பிரசன்ட் டென்ஸ், எரிச்சல் ஊட்டியது பாஸ்ட் டென்ஸ். அதனால தான் இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல இரிட்டேட்டட் எழுதிக்க பாருங்க. பிரசன்ட் டென்ஸ்ல இரிட்டேட்ஸ் எழுதிருக்கேன், பாஸ்ட் டென்ஸ்ல இரிட்டேட்டட் எழுதிருக்கேன். இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாமா? அதே தான். வெஹிக்கிள்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்ட் இருக்கிறதுனால சப்ஜெக்டை போட்டு அப்பாசிட்டி போட்டு எஸ் போடணும். வெஹிக்கிள்ஸ் ப்ளூரல், எஸ்ல முடிகிற ப்ளூரல், அதனால எஸ்க்கு வெளியில அப்பாசிட்டி கொடுத்துட்டேன். வெஹிக்கிள்ஸ் having run அல்லது to have run. having அல்லது to have எது வந்தாலும் பக்கத்தில் past participle V3 தான் போடணும். V1 present tense, V2 past tense, V3 past participle. vehicles having run அல்லது to have run ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். present tenseல vehicles running அல்லது vehicles to run ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். vehicles having run fast along congested roads irritated the traffic police. எரிச்சல் ஊட்டியது. யாரை எரிச்சல் ஊட்டியது? போக்குவரத்து காவலர்களை எரிச்சல் ஊட்டியது. சரி, கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ சென்டென்சஸ்லாம் சிமிலர் சென்டென்சஸ், இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் பேஜ் நம்பர் 28, 29, 30ல கொடுத்துருக்கேன். அல்லது இதுக்கு சாப்டர்ஸில் கூட கொடுத்துருக்கலாம். 26, 27, 28 இதில் வேணா இருக்கலாம். சென்டென்ஸ் எல்லாம் மாறி மாறி கூட இருக்கும். ஒரே மாதிரி அரேஞ்சாக இருந்ததுன்னா ஈஸியாக எழுதிடுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும்ட்டு நடுவில் சென்டென்சஸில் சப்ஜெக்ட் ஒரே மாதிரி இருக்குது, வெவ்வேறு சப்ஜெக்ட் கவரி கொடுத்துருக்கேன். பார்த்து யோசிச்சு சென்டென்ஸ் படித்து பார்த்து அர்த்தம் புரிஞ்சுது ஒரே சப்ஜெக்டா வெவ்வேறு சப்ஜெக்டான்னு சொல்லிட்டு பார்த்து ஆன்சர் எழுதிட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நம்மளோட பீச் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிட்வீன் 8 PM and 10 PM படிச்சு காட்டுங்க. புரியுதா? எல்லாமே சொல்லியாச்சா? கிளாஸ் சேரணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கிளாஸ் சேர்ந்து படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. கிளாஸ் சேரணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் கான்டாக்ட் மீ அட் திஸ் நம்பர். இந்த நம்பரில் கூப்பிடுது. சரி, குட் நைட் சொல்லலாமா? குட் நைட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.